வரலாறு காணாத எல்னினோ தாக்கம். இந்த எல்னினோ தாக்கத்தால் வெப்பம் 5 முதல் 7 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். உலக அளவில் 205 மாநகரங்கள் அதிக வெப்பத்தை உணர்கின்றன. 205 மாநகரங்களில் இந்தியாவில் 14 மாநகரங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதுரை 7வது இடத்திலும், சென்னை 49வது இடத்திலும் உள்ளன. பெங்களூரு 33வது இடத்தில் உள்ளது. மதுரையில் முன் எப்போதும் இல்லாத அதிகபட்ச அளவாக கடந்த செவ்வாய்க்கிழமை 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இது இயல்பை காட்டிலும் 5.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். இந்த வெப்ப அதிகரிப்பு அதிகபட்சமாக உதகையில் 7.4% வெப்பம் உயர்ந்திருக்கிறது. 3ஆம் பாலினத்தவருக்கு தனி இடஒதுக்கீடு அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதாவது 3ஆம் பாலினத்தவர்களை சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களாகவும் சிறப்பு பிரிவினராகவும் கருத வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் உயர்நீதிமன்றமும் இவர்களை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலினத்தோர் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்காமல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெளியிட்டுள்ளது. கர்நாடகத்தில் அரசு வேலைவாய்ப்பில் 1% தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அதே நடைமுறையை தமிழகத்திலும் பின்பற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய பொருட்கள் மீது 100% வரி விதிக்கும் மசோதாவை அமெரிக்க எம்பிக்கள் செனட் அவையில் தாக்கல் செய்துள்ளனர். இந்தியா மற்றும் பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. அமலுக்கு வந்த முதல் நாளில் 1348 கோடி ஏற்றுமதி, அதாவது $140 மில்லியன் ஆகும். இந்தியா மற்றும் பிரிட்டன் வர்த்தக மதிப்பு 48 பில்லியன் பவுண்டு. இது 2030க்குள் 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் சென்னையிலிருந்து மட்டும் 4.29 கோடியில் முதல் ஏற்றுமதி. முதலாவது ஏற்றுமதி தொகுப்பில் தங்க ஆபரணங்கள், வாகன உதிரிபாகங்கள், தோல் காலணிகள், அரிசி, சிறுதானியங்கள், உறைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் ஆகிய 5 முக்கிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. காங்கோவில் எபோலா தொற்று பாதிப்பு 2000ஐ கடந்தது. 754 பேர் உயிரிழந்துள்ளனர். இது புண்டிபுகுயோ வகையை சார்ந்தது. இதற்கு தடுப்பூசியோ அல்லது எந்த ஒரு சிகிச்சை முறையோ கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆசியாவில் நடைபெற்ற அண்டர்-19 மற்றும் அண்டர்-23 குத்துச்சண்டையில் இந்தியாவுக்கு 3 தங்கம் மற்றும் 10 வெள்ளிகள் கிடைத்துள்ளன. அண்டர்-19 மகளிர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் மற்றும் 6 வெள்ளி வென்றுள்ளது. சந்திரிகா புஜாரி 51 கிலோ பிரிவில் தங்கம் வென்றார். அண்டர்-23 மகளிர் பிரிவில் இந்தியா 1 தங்கம் மற்றும் 4 வெள்ளி மற்றும் 4 வெண்கலம் வென்றுள்ளது. நிஷா 54 கிலோ பிரிவில் தங்கம் வென்றார். இந்தியாவில் முதன்முறையாக பெங்களூருவில் LPG சிலிண்டர் உடனடி விநியோகம். இதன் மூலம் எடை குறைவான துருப்பிடிக்காத HP நவ்யா 10 கிலோ ஃபைபர் சிலிண்டர்களை மட்டும் வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்து பெறலாம். HDFC வங்கி தலைவராக ராஜீவ்குமார் நியமனம். இவர் இதற்கு முன்பு 25வது தேர்தல் ஆணைய தலைவராக இருந்தார். அதற்கு முன்பு மத்திய நிதித்துறை செயலாளராகவும் பணியாற்றிய அனுபவமிக்கவர்.